கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு வியாபாரி தன் மகனை அழைத்து, உன் எதிர்கால வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம் என்று நினைக்கின்றாய் என்று கேட்டார். அந்த சிறு பையன், அப்பா, நீங்கள் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கவலை இருக்கு என்று கூறினான். அந்த தகப்பனுக்கோ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விட்டுவிட்டார். சில வருடங்கள் கழிந்தது. அந்த தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லை. மகன் அப்பாவை பார்த்து அழுதான். அப்பா அவனிடம் ஒரு கல்லை கொடுத்து, இதை வியாபாரம் செய்துவிட்டு வா என்று அனுப்பினார். அவன் தெருவில் சென்று போகிறவர்களிடம் கல்லை காட்டினான். யாருமே வாங்கவில்லை. காலையில் போனவன் மாலை சோகமாய் திரும்பி வந்தான். அடுத்த நாள் கல்லை விற்பதற்காக பீச்சுக்கு சென்றான். யாருமே வாங்கவில்லை. மாலை வீடு திரும்பும்போது அழுது கண்ணீர் வடித்தான். தகப்பன் அவனை பார்த்து, வாழ்க்கையில் சம்பாதிப்பது அவ்வளவு சுலபமல்ல என்று சொல்லி அவனிடம் நாளை நம் கடைக்கு சென்று வியாபாரம் செய் என்று சொல்லி அனுப்பினார். அடுத்த நாள் காலை அந்த கற்களை பார்த்து மிகப்பெரிய வைர வியாபாரி அதிக விலை கொடுத்து வாங்கினான். மிகுந்த சந்தோஷமாக வீட்டிற்கு வந்து தன் தகப்பனிடம் அப்பணத்தை கொடுத்தான். அவன் தகப்பனார் மகிழ்ந்து போனார். அதுபோல பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. முத்து விலையேற பெற்றது. முத்துக்களின் மதிப்பு ஒரு முத்து வியாபாரிக்கே தெரியும். நல்ல முத்துக்கள் மிக எளிதாக கிடைப்பதில்லை. அதை தேடி எடுப்பதும் மிக கடினமான காரியம். முழு கவனத்தை செலுத்தி தேடினால்தான் நல்ல முத்துக்கள் கிடைக்கும். அதுபோலவே பரலோக ராஜ்யமும் விலையேற பெற்றது. நாம் அதை முழு அர்ப்பணிப்போடு சுதந்திரிக்க வேண்டும். நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாறி அதன்படி வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அருள் புரிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.